வணக்கம் நல்லுள்ளங்களே, நம்மளோட இன்னைக்கு சண்டே விளாக் வந்துச்சு. வணக்கம் நல்லுள்ளங்களே, நம்மளுக்கு இன்னைக்கு சண்டே விளாக் வந்துச்சு. சண்டே வேக வேகமா வந்துருது. 1 வீக் எப்படிதான் ஓடுறதில்ல. இது வந்து வடைக்கு உளுந்த வடையும் தேங்காய் சட்னி, இட்லி. இன்னைக்கு காலையில் ரொம்ப நாள் ஆச்சு இட்லி சாப்பிட்டு. அதனால இன்னைக்கு இட்லி உளுந்த வடையை வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இட்லியை வச்சுட்டேன். சட்னி அரைச்சாச்சு, வடை போட்டேன் சாப்பிடுவோம். காலையில் இருந்துச்சு, வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு குளிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வடை போட்டு நம்ம 3 சாப்பிட எப்படி சாப்பிடணும் பார்ப்போம். சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? வாயில் பார்ப்போம். அப்புறம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களா சண்டே உங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பாடு? இன்னைக்கு வெளியில போனாலும் போவோம், தெரியல. அது ஒரு முடிவு வரணும். அதுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வீட்டு சைடு என்ன செய்ய முடியும்? பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது தான். இருந்தாலும் எங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும். பெரிய பிரச்சனை இது, தலையாய பிரச்சனை. வாங்க போய் ஜாக்கி பாப்போம். காலையிலே கறி குழம்பு வாசனை பக்கத்து வீட்டுல. நம்ம கறி குழம்பு வைக்க முடியுதா? வேண்டாம். என்ன பண்ண முடியும்? வேற காலையில புக்கு கைமாலை இத படிக்கலான்னு நம்ம வீட்டுல வர வேலையே இல்ல. காலங்கத்தாலே கொடுப்பாங்க. புக்கு ரீட் பண்றது நல்லது. அதுக்காக காலையில ஒரு முன்னாடியா என்ன வேலை இருக்கு இப்ப எனக்கு? இது வந்து காக்காவுக்கு, அதாவது வந்து எங்க வீட்டு பால்கனியில் நின்று கரெக்டா கூப்பிட்டுருவீங்களா. காலையில, சாயங்காலம், மத்தியானம், சில நேரம் நைட்டும் கூப்பிடுவோம். நான் நைட்டும் கூட ஏதாவது வைப்பேன். இப்போ வந்து நான் சாப்பிட போறேன். இட்லி, வடை, சட்னி, தக்காளி சட்னி. அங்கே சாப்பிடுவோம். காக்கா கஷ்டம். காக்காவுக்கு உனக்கு இல்ல, தேங்காய் ஏன் தட்டு. தக்காளி சட்னி பொடிதான் வேணும். பொடியும் வேணும். என்னடா ரங்கா, இப்படி சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். இப்படி சாப்பிடணும். எடுத்து கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் தொட்டு தொட்டு. ஓ தட்டுல வச்சுக்கோ. நீ என் தட்டுக்கு வராத வை. என்னது இதெல்லாம்? காய்கறி கடை கிரேஸ்ல வாங்க போகணும்னு சொல்லி இன்னைக்கு அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து போனதுனால மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு கிரேஸ்க்கு வந்து கட் ஆயிடுது. இப்போ வந்து எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து வச்சா எல்லாம் எடுத்து கட் பண்ணி வைக்க வேண்டியதை கட் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு சாம்பார், சேனக்கிழங்கு வறுவல். இதெல்லாம் காமிச்சா பயந்துட போறாங்க மக்கள். சும்மாவே பார்க்க இல்லை இருக்கு சாம்பார். ஆவி பறக்கு. இவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல. கிடைக்காத வேலையை போகலாம். நம்ம வீட்டில் மதியம் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம், அப்பளம், சாம்பார், கிழங்கு பொரியல், சேனக்கிழங்கு பொரியல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு சேனக்கிழங்கு பொரியல். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஏன்னா அது நான் சாப்பிட மாட்டேன், கணக்காக பார்க்கலாம். அதனால உருளைக்கிழங்கு சிப்ஸ். வாங்க மத்தியான சாப்பாடு எப்படி சாப்பிடணும். தயிர் இருக்கு. தயிர் எடுத்து உள்ள இருக்கு. இப்போ நம்ம எங்க போறோம்னா இன்னைக்கு சண்டே சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு. 2 நாள் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு கடையில சாப்பிடல. அதனால இன்னைக்கு நைட்டு கடையில சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா கோவளம் போறோம். அவங்களோட சைட் இப்போ வந்து கோவளத்துக்கு மாறிடுச்சு. அதனால கோவளம் போறோம். அப்பாவோட சைட் இல்ல சைட் வேணும். காட்டை குறைச்சிட்டு அதனால காலையில போறதா இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு பெத்திராஜலுக்கு போகணும்னு நினைச்சேன். ஆமா, இந்த அரிசி போடுத பிளாஸ்டிக்ல போட்டு இருக்கோம்ல, அதை எடுத்துட்டு 10 லிட்டர் டின்னு மாதிரி வாங்கி சில்வர்ல வைப்போம். ஆட்டாவுக்கு, இட்லி அரிசிக்கு இந்த அரிசி இது உள்ள இருக்குமோ?
இதுதான் அப்பா சைட்டு. எங்க தங்குவியப்பா? கோவளம் ஆராய்ச்சி ஓகே ஓகே. நல்ல ஜாலியா தான் இருக்குது. இருக்கும் இருக்கும். சாப்பாடு எல்லாமே இங்கதான் ஆபீஸ் ரூம் பக்கத்துலயே. இங்க இருந்து திருவான்மூர் 23 கிலோமீட்டர். ஆமா, இங்க திருவான்மூர் பக்கம் தான். அவன் அதான் ஒரு கடலை உடனே போட்டு தலை வச்சுட்டான். வாழை நாளைக்கு வறுத்து வச்சிருக்கேன் உனக்கு தாரு. எங்க வந்திருக்கீங்க? முட்டுக்காடு வந்திருக்கோம். போட் ஹவுஸ். போட் ஹவுஸ். இது வந்து நாங்க சுமார் ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம்? சிப்பவி 10-15 வருஷம் இருக்குமா? செல்வி சித்தி 20-25 வருஷம் இருக்கும். 25 வருஷமா இல்ல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் அவங்க இதெல்லாம் எடுத்துருவாங்க. ஐ லவ் கோவளம். அது 1 2 3 4 ரூபா. கிடையாது. உள்ள என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான். முட்டுக்காடு வந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு மேலதான் போட் சவாரி செய்ய முடியுமா. அதனால அதெல்லாம் வச்சுட்டு செய்ய முடியாது குழந்தைங்களை. அதனால சரின்னு இப்ப நாங்க திரும்பி கோவளம் பீச்சுக்கு போறோம். நதி சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. ஓடுங்க, திரும்ப ஓடுங்க. எங்க வந்திருக்கீங்க? கோவளம் பீச். பீச்சா? சூப்பரா இருக்கு. ரெயின்போ. நான் சொன்னேன்ல ரெயின்போ வரும்னு. தெரியுதா? அருமை அருமை. இங்க பேரு ஃபுல்லா இங்க வரைக்கும் இருக்கு ரெயின்போ. ரெயின்போ. மா, இது என்ன இடம் தெரியுமா? காத்தோக்கு 2 காதல். சத்தியமா ரெயின்போ சூப்பரா. நான் சொன்னேன், நான் நினைச்சேன் பீச் போனா ரெயின்போ வரும். அதே மாதிரி வந்துருச்சு. அங்க பாரு, சூப்பரா வந்திருக்கு ரெயின்போ. நான் கூட ஏதோ இதுதான் நான் இது வரும் நினைக்கிறேன். இதுவும் வரல, கொஞ்சம் உள்ள போலாம். பல்லு சீப் சீப்பா இருக்கா? இத வச்சு வைக்காத. இந்த இப்படி சீவுனா சீப்பு காய் அப்படின்னு சொல்லுவோம். இத சின்ன பிள்ளைல என்ன பேசுறா இவ? ரெயின்போ போயிடுச்சு. அங்க வந்துச்சு ரெயின்போ. அப்படியா? மறைஞ்சிருச்சு. பட் ஆனா உண்மையிலே அங்க பாரு 2 பேரும். ஏமா இங்க பாரு 2 பேரும். அது 2 பாரு எப்படி நடந்து வரான்னு. என்ன சொல்லவா? இல்லைனாலும் சொல்லு. என்னத்த சொல்ல, கூட்டமா இருக்குது. பரவாயில்ல மெரினா பீச்சுக்கு. ஆனா மெரினா பீச்சுக்கு பரவாயில்ல. ஆனா இங்க வர மீன் பிடிச்சி விற்பாங்க போல தானே. தண்ணி பாம்பா இருக்கும். தண்ணி பாம்பு சிரிச்சாதான் இருக்கும். எவ்வளவு எல்லாரும் பாத்துட்டு போறாங்க. சிக்கி இருக்கும். செத்து போயிருச்சுல. ஆமா ஆமா. என்னன்னா எவ்வளவு பெருசா இருக்குது. நானா எடுத்தேன் பாரு ஓட்டம். பின்னாடி திரும்பி பாக்கல. அதுல தண்ணி எப்படிமா வந்துச்சு? எப்படி வந்துச்சு இங்க பாரு, சொல்லு. எப்படி வந்துச்சு தண்ணி? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டான். திமிரு பண்ணுவான். திமிரு அம்மா மாதிரி. ஆமா, வாங்க போறேன். போகுதான் பாத்துக்கோங்க வீட்டுக்கு. இதுவும் பஸ் ஸ்டாண்ட் தானே? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தானே?
நுங்கம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அப்ப அங்க ஒரு பஸ் புது பஸ் ஸ்டாண்ட். அது வந்து உள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். உள்ளூர் இது லோக்கல். அது வந்து நம்ம ஊருக்கு போற பஸ் எல்லாம் நிக்கும். அங்க போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு நாங்க சாப்பிட வந்துட்டோம். பண்டே ஆச்சு. அதுலனுக்காக தான் வந்தோம். முட்டுக்காடு எல்லாம். ஏன்னா அவன் ரொம்ப நாளா அப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒரே அழுக கார்ல போனோம். அதனால அவனை கூப்பிட்டு வந்தோம். அதுல என்னது யாரு பாப்பா சொல்லு. தாத்தா சொல்லு. அதுல தண்ணி எப்படிமா வந்துச்சு? வெடி எப்படி போடுவாங்க? வெடி எப்படி போடுவாங்க? நீ ஊற்றி அந்த எனக்கு பரோட்டா, அவளுக்கு தோசை, அவளுக்கு வந்து சோளாப்பூரி, இவங்களுக்கு வந்து இடியாப்பம். அது 2 தோசை. இது என்ன போய் பாஸ்? வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு. சரி, ரிங் ரோடு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல இருந்து எங்க வீடு பக்கம். ஆமா, இந்த வழியா போனா எங்க வீடு பக்கமா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கும். அதனால இப்ப ஊருக்கு போறதுக்குமே எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் ஆயிடுச்சு இல்ல. முன்னாடி நாங்க போரூர்ல இருக்கையில போகல, அதை விட இங்க ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியா நமக்கு போகிறது. இப்போ வந்து நம்ம நைட் சாப்பாடையும் முடிச்சாச்சு. படுக்க வேண்டியது. நம்ம போய் படுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன பேச வேண்டியது வீட்டு பக்கத்துல அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்கா அடிச்சிரும் டார்க் லைட் இருந்தா. பாத்தீங்களா, இந்த பைபாஸ் தானே இது. ஆமா, சவுண்ட வர. சரி 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 சரி.